புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுனா இங்கே போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர் அழைச்சு இங்கே போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு இவர் வெளிநாடு போய் எதுக்கு போனாரோ தெரியல, இங்க இருந்த சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் முதலீடு செய்ய போயிருப்பான்னு நினைக்கிறேன். நேற்று காரைக்குடியில் சுற்றுப்பயணத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். நாட்டில் பெரும் பிரச்சனை, அதனால மக்கள்லாம் அழைச்சு அங்க இருக்கிற உயர் அதிகாரிலாம் அழைச்சு மீட்டிங் போடுறீங்க. 18 நாள் வெளிநாடு போனீங்களே, அப்ப என்ன அந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை சிந்திச்சு பார்த்தீங்களா? அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு, அதுக்காக வெளிநாடு போனீங்க? எங்க இங்கிருந்து வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்லிட்டு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. இங்க 18 நாள் அங்க போய் உல்லாசமா இருந்துட்டு வந்தார். இங்க உடல் நலம் சரியில்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அங்க போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாரு, அங்க வந்து சிகிச்சை பெற்றாரு, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றிங்க பாரு, அதுதான் தவறு. இப்படியெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்றவே முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்தவர்கள், எடை போட்டு பார்க்கக்கூடியவர்கள். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி, யார் சிறப்பாக செயல்படுவார் என்று எடை போட்டு அதற்கு தீர்மானிக்கக்கூடிய திறமை படைத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இப்படியெல்லாம் பாருங்க எப்படி நாடகம். அதோட வெளிநாடு போனார். அந்த வெளிநாட்டில் அங்க இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் அழைச்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபர்கள் வெளிநாட்டுக்கு அழைச்சி அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுற இப்படி கேவலமான முதலமைச்சர் எங்கேயுமே பார்த்ததில்லை இந்தியாவில். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுனா இங்கே போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர் அழைச்சு இங்கே போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு இவர் வெளிநாடு போய் எதுக்கு போனாரோ தெரியல, இங்க இருந்த சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் முதலீடு செய்ய போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது கண்டுபிடித்த கூடாது என்பதற்காக இங்க இருக்கிற தொழிலதிபர் அழைச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் அழைத்து அங்க போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறீங்களே, இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவைங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் கதை கேட்கிற மாதிரி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.